புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உன்னை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உன்னை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான வெள்ளிக்கிழமையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக பாவம் மன்னிப்பு தரும் பாவநாசர் மத்தேயு 9:2. பாதகன் என் வீணை தீரையா, கிருபாகரானின் பாடு நீனைந்தென்னை சேரையாம். திக்கற்றவே சிறந்த சேனுன் உலகினிமை வீட்டு வந்த பூதளத்து கந்து வந்த புண்ணியனே இயேசுதேவா. பாதகன் என் வீணை தீரையா, கிருபாகரானின் பாடு நீனை என்னை சேரையாம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளில் நம்முடைய அருணாதர் இயேசு பாவ மன்னிப்பு தரும் பாவநாசராக இருந்தார். பரிசுத்தமுள்ள தேவனுடைய பெயர் பாவநாசர் என்ற பெயரை இன்றைக்கு அவர் மேசியாவாக இருந்து ஏற்றுக்கொண்டார். பாவநாசர் என்று சொல்லும் பொழுது அநேக பாடுகளுக்கும் பாவங்களுக்கும் அநேகருடைய சாபங்களுக்கும் அவர் உரியவராக ஏற்றுக்கொண்டவராக சுமந்தவராக காணப்படுகிறார். ஒரு கிராமத்தில் அருமையான மக்கள் வாழ்ந்து வந்தான. அதில் 2 பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வுக்காக வெளியூர் சென்று பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சென்று பிழைக்கிறதற்காக போனார்கள். புதிய இடம், புதிய வேலைவாய்ப்பு, தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் அவர்கள் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கமைத்து கொடுத்தார்கள். அப்படி ஒழுங்கமைத்து கொடுக்கும்போது அவர்களுடைய நிலை சற்று மாறுபாடாக இருந்தது. இவ்வளவு சரியாக இருந்த மக்கள் இன்றைக்கு இந்த 2 பிள்ளைகளும் ஏன் இப்படி மாறிவிட்டார்கள்? இதுபோல தான் மனிதனுடைய வாழ்க்கையும் கூடி நாமும் கூட இந்த தபசு நாட்களில் பல்வேறு விதமான பொருத்தனைகளை எடுத்திருப்போம். நாம் பாவம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது, மாமிச உணவு உண்ணக்கூடாது, ஆடை அலங்காரங்களில் நாம் ஒரு கட்டுப்பாடை வைத்து கொள்கிறோம். ஆகவே இப்படி வாழும் பொழுது நம்முடைய நிலைமை இடத்துக்கு ஏற்றாற்போல் டிஜிட்டலைஸ்டு ஃபாஸ்டிங் என்று சொல்லுகின்ற போது இன்றைக்கு மருத்துவ உலகில் பார்க்கும்போது உபவாசம் என்பது மருத்துவத்துக்கு எதிரான ஒரு காரியம். அதே சமயத்தில் அந்த உபவாசத்தினால் வருகின்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இறைமகன் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் அந்த 2 பிள்ளைகளைப் போல இடத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டு வாழுகின்ற நிலை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் எந்த நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஒருவேளை வசதியான இடமாக இருக்கலாம், நாம் வாழ்ந்த வசதிக்கு ஏற்றபடி இல்லாமல் நேர்மாறாக வசதியற்ற சரியான ஒரு சேறு நிறைந்த இடமாக, பாவம் நிறைந்த இடமாக இருக்கக்கூடும். அந்த இடத்தில் நாம் எவ்வாறு நம்முடைய சாட்சியை, நம்முடைய பெயரை நிலைநிற்கிறோம்? மீன் எவ்வாறு உப்பு நீரிலே வளருகிறது, ஆனால் அது உண்பதற்கு சுவை மிகுந்த ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மீனாக வருகிறது. அதுபோல் மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு உலகத்துக்கு உப்பாய் இருக்க வேண்டிய நாம்
இன்றைக்கு உரத்தை விட கேவலமாக நம்முடைய வாழ்க்கை நிலை போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டால் இந்த ஜென்மம் போதாது கடவுள் நம்மை மன்னிப்பதற்கு. ஆகவே தான் ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, இந்த தவசு நாட்களில் உங்களையும் என்னை இந்த பரிசுத்தமான வெள்ளிக்கிழமையில் நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை பெயர் சொல்லி அழைத்த இறைமகன் இயேசு உங்களை என்னை அழைப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் உங்களுக்கு அழைப்பாறுதல் தருவேன், நான் உங்கள் பாவங்களை மன்னிப்பேன், உங்களை சுமப்பேன், தோள் மீது ஏந்துவேன், தாங்குவேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் வசனத்தில், இமைப்பொழுது உன்னை விட்டுவிட்டேன் என்று நினைக்கிறாயா? இல்லை மகனே, நான் உன்னை சேர்த்து கொள்வேன். உருக்கமான இரக்கத்தினால் நீ எவ்வளோ பெரிய கொடூரமான பாவியாக இருந்தாலும், கொலைகாரனாக இருந்தாலும், பெரும் பொய்யனாக இருந்தாலும், மாறுபாடு செய்கிறவனாக இருந்தாலும், நீ கலகம் உண்டு பண்ணுகிறவனாக இருந்தாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன், உனக்கு மன்னிப்பு தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் நோக்கி செபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, விசேஷமாக நீர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாங்கள் இந்த புதிய நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் கூடி துதிக்கும்படியாக சோத்தரிக்கும்படியாக எங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாளில் உம்முடைய பாவம் மன்னிப்பை பெறுகிற பிள்ளைகளாக எங்களுடைய பாவி என்ற பெயரை எடுத்து பாவநாசர் என்ற பெயரை நீர் சூட்டுக்கொண்டீர். இன்றைக்கு அந்த பெயர் சூட்டுகின்ற காரியங்களெல்லாம் எங்களால் வந்தது சுவாமி.